நண்பர்களே, ஒரு பள்ளி அது எழுப்பும் கிளிக் ஓசைகளை கொண்டு நாளை என்ன நடக்கப் போகிறது என்று நம்மிடம் சொல்லிவிட முடியுமா? அல்லது உங்கள் குடும்பத்தில் அன்பிற்குரிய ஒருவரின் மரணத்திற்கு முன் ஒரு ஆந்தை இரவில் உங்கள் வீட்டின் முன் வந்து அலறி உங்களை தயார்படுத்த முடியுமா? நமது கலாச்சாரத்தில் பலர் இவை அனைத்தையும் நம்புகிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் உள்ள தர்க்கம் என்ன? நீங்கள் இறுதி வரை இந்த வீடியோவை பார்த்தால் அதை நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்போ நாம் பிசாசின் பாதாள லோக பட்டறையை பார்க்க போகிறோம். நெடுங்காலத்திற்கு முன்பு இன்று நாம் சாத்தான் என்று அழைக்கும் லூசிபர் பரலோகத்தில் மிகவும் மதிக்கப்பட்ட கடவுளின் சிம்மாசன அறையில் ஒளியை தாங்கி நிற்கும் ஒரு கேருபினாக இருந்தான். கடவுளும் லூசிபரை மிகவும் அழகாக படைத்திருந்தார். இருப்பினும் அவனும் நம்மை போன்ற ஒரு படைக்கப்பட்ட ஜீவன்தான், ஆனால் வேறு ஒரு உயர்ந்த நிலையில். இதற்கிடையில் கடவுள் தனது சிம்மாசன அறையில் சில கலப்பு ஜீவன்களையும் வைத்திருந்தார். மேலும் கடவுள் அந்த ஜீவன்களை எப்படி உருவாக்கினார் என்பது பற்றி லூசிபருக்கு சில தெளிவற்ற எண்ணங்கள் இருந்தன. பின்னர் ஒரு கட்டத்தில் லூசிபர் கடவுளை மிகவும் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினான். மேலும் தனது அழகின் பெருமையால் செருக்குற்று பரலோகத்தின் காரியங்களை நடத்துவதில் கடவுளை விட தான் ஒரு சிறந்த தலைவனாக இருப்பேன் என்று கூறி கடவுளின் தூதர்களில் 1/3 தன்னுடன் கூட்டிக் கொண்டு கடவுளின் சிம்மாசனத்தை கைப்பற்றுவதற்காக அவன் சுவர்க்கத்தில் கலகம் செய்தான். பிரதான தூதரான மிகாவேலும் மற்ற தூதர்களும் களத்தில் இறங்கினர். அவர்கள் லூசிபரையும் அவனது கூட்டாளிகளையும் தோற்கடித்து அவர்களை நமது கடல்களில் தள்ளினர். அன்றும் சரி இன்றும் சரி சாத்தான் அங்கிருந்துதான் செயல்படுகிறான். அந்த இடம்தான் நமது இதிகாசங்களில் பாதாள லோகம் என்று அழைக்கப்படுகிறது. சுமேரியர்கள் அதை அப்சு என்றும் அக்கேடியர்கள் அதை அப்சு என்றும் அழைத்தனர். இந்து மதத்தில் நீர்க்கன்னிகள் அப்சராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களும் இதே பாதாளத்திலிருந்து வந்தவர்கள்தான். இதற்கிடையில் லூசிபரின் பாதாள லோகம் விண்ணகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருப்பதால் லூசிபர் மற்றும் அவனது கூட்டாளிகளிடமிருந்து உயிர் சக்தி மெல்ல மெல்ல பிரிந்த வண்ணம் இருந்தது. இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்பதை லூசிபர் அறிவான். இருப்பினும் அவனால் இரத்தத்தை உருவாக்க இயலாது. எனவே தனது மற்றும் தனது சகாக்களின் வாழ்வாதாரத்திற்காக விலங்கு மற்றும் மனித பலிகளின் வடிவத்தில் மக்களிடம் இரத்தத்தை அவன் கோரினான். பாகவத்கீதை 3:11 இதை இவ்வாறு விளக்குகிறது: யாகங்களால் மகிழும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பார்கள். இவ்வாறு மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பால் அனைவருக்கும் செழிப்பு நிலவும். இருப்பினும் இப்போதெல்லாம் இந்த சக்திகள் யோகா மற்றும் பிற தியான முறைகள் மூலம் மனித உடல்களில் நுழைந்து தங்களுக்கு தேவையான உயிர் சக்தியான அட்ரினலின் போன்ற சுரப்புகளை குறிவைக்கின்றன. மேலும் விபத்துக்கள் மற்றும் போர் போன்ற பல விடயங்களும் அவைகளுக்கு தேவையான இரத்தத்தை வழங்குகின்றன. இப்போ பெரும்பாலான மக்கள் இந்த பிசாசுகளை ஆவிகள் என்று நினைக்கிறார்கள். ஆம், அவைகளால் ஆவியாக செயல்படவும் மாய வித்தை செய்யவும் முடியும். ஆனால் அவை நம்மிடமிருந்து மறைப்பது என்னவென்றால் அவற்றுக்கும் ஒரு 3 உடல் உண்டு என்பதுதான். அதனால்தான் அவை 3 பறக்கும் தட்டுக்களில் சுற்றி பறக்கின்றன. இது இப்போ ஒரு ரகசியம் அல்ல. அவை கடல்களில் வாழ்கின்றன, மேலும் கடலுக்குள் சென்று வருகின்றன. வேற்று கிரகவாசிகள், செவ்வாய் கிரகவாசிகள், உயர்நிலை அடைந்த குருக்கள், அனுநாக்கிகள், முனிவர்கள், சித்தர்கள் அல்லது அப்சராக்கள் என யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் எளிதில் ஏமாறக்கூடிய மனிதர்களை ஏமாற்றும் அதே மாயாவிகள் தான் நண்பர்களே. மேலும் அமெரிக்க அரசாங்கம் இந்த தலைப்பில் ஒரு விரிவான விசாரணையை நடத்தி முடித்துள்ளது. சில சமயங்களில் இந்த அரக்கர்களின் உடல்களும் சேதமடைகின்றன. அப்போ அவர்களுக்கு உடல் பாகங்கள் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அவர்கள் மனிதர்களை கடத்தி உடல் பாகங்களை அறுவடை செய்வதாக கேள்விப்படுகிறோம். விலங்குகளையும் இந்த மாயாவிகள் சிதைக்கிறார்கள். லூசிபரால் தானாக எந்த உயிரினத்தையும் உருவாக்க முடியாவிட்டாலும் தனது சகாக்களையும் தன்னையும் இயங்க வைப்பதற்காக
விலங்கு மற்றும் மனித உடல்களை கலக்க அவனால் முடிகிறது. சுவர்க்கத்தில் கலப்பு உயிரினங்களை பற்றி அவன் கவனித்த அனைத்தும் இப்போது பாதாள லோகத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. சில சமயங்களில் அவன் வலது கைக்கு பதிலாக இடது கையை பொருத்துகிறான். எப்படி இருந்தாலும் அது இன்னும் செயல்படக்கூடியதுதான். மேலும் இதனால்தான் அல்லாவுக்கு 2 வலது கைகள் உள்ளன. நண்பர்களே, அந்த தலைப்பிலான எனது காணொளியை தவற விடாதீர்கள். இப்போ லூசிஃபர் செய்யும் வேறு சில விஷயங்களும் மக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளன. அத்தகைய வழக்கம் ஒன்று என்னவென்றால், ஒரு மனித ஆவியை பிடித்து விலங்கின் உடலுக்குள் வைப்பதாகும். அவன் அவ்வாறு செய்யும்போது அந்த உதவியற்ற விலங்கு மனிதர்களைப் போல சிந்திக்கத் தொடங்கி அவர்களுடன் பழக விரும்புகிறது. ஆனால் அவற்றால் பேச முடியாது. மேலும் அவை மனிதர்களிடம் ஒருவித ஒத்த மனப்பான்மையை காட்டுகின்றன. இதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால், மனித ஆவிகள் அடக்கப்பட்ட இந்த விலங்குகள் அந்த மாற்றப்பட்ட நிலையில் இனப்பெருக்கம் செய்யும்போது கடவுள் பூமியில் இருக்க விரும்பாத புதிய வகையான உயிரினங்களை அவை உருவாக்குகின்றன. அப்படித்தான் ஒரு நாய் உருவாக்கப்பட்டது. வெளிப்படையாக நாயின் உடலில் குறைந்தபட்சம் பாதியையாவது ஒத்திருந்த ஒரு கேருப் இருந்ததாக தெரிய வருகிறது. லூசிஃபர் அங்கே ஏதோ ஒரு தீய செயலை செய்திருந்தான். அதனால்தான் கடவுள் மிகவும் அதிருப்தி அடைந்தார். யாராவது ஒரு நாயை வைத்திருந்து அதை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்றால் அந்த பணத்தை அவருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரக்கூடாது என்று தடை விதித்தார். மேலும் எனது முந்தைய காணொளிகளில் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். கிடைமட்டமாக காணப்படும் வால் கொண்ட ஒவ்வொரு கடல் உயிரினமும் இதே போன்ற மாற்றப்பட்ட வகையின் கீழ்தான் வருகிறது. அவற்றுக்கு மனிதர்களைப் போல வெதுவெதுப்பான இரத்தம் உள்ளன. நம்மை போல் காற்றை சுவாசிக்கின்றன. மேலும் அவை பெரும்பாலும் மக்களிடம் அன்பாகவும் பரிவாகவும் நடந்து கொள்கின்றன. இருப்பினும் சாத்தான் தனக்கும் தன் பேய்களுக்கும் சூடான இரத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறான். இதனால்தான் புறச்சமய பழக்கத்தின் ஒரு தொடர்ச்சியாக மக்கள் டால்ஃபின்களை பிடித்து பேய்களுக்கு இரத்தம் கிடைக்க வேண்டும் என்பதால் கடலில் வைத்து அவைகளை கொன்று குவிக்கிறார்கள். இப்போ டால்ஃபின்கள் நட்பான உயிரினங்கள் என்பது நமக்கு தெரியும். அதுபோலவே ஒரு திமிங்கலம் மனிதர்களை கடுமையாக தாக்கியதை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவற்றுக்குள்ளும் ஒரு மனித ஆவிதான் அடைபட்டு கிடக்கிறது. அவை மனிதர்களிடம் மிகவும் மென்மையாகவும் உணர்வுபூர்வமாகவும் இருப்பதால் மனிதர்களை சுற்றி அவை விரைவான அசைவுகளை கூட செய்வதில்லை. இத்தகைய அசைவுகள் கொந்தளிப்பை ஏற்படுத்தி மக்களையும் அவர்களின் படகுகளை கூட கடலுக்குள் இழுத்துச் செல்லக்கூடும். மேலும் குதிரைகள் நமது பூமியைச் சேர்ந்தவை அல்ல. அது குறித்த எனது விரிவான காணொளியையும் தயவு செய்து பாருங்கள். சரி, யானைகளை பற்றி என்ன? அதற்கும் பாதாள லோகத்திற்கும் கூட தொடர்பு இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவை நீருக்கு அடியில் கடல்களில் உள்ள தீவிலிருந்து மற்றொரு தீவிற்கு நீந்தி செல்லும். நீங்கள் இந்து கடவுளான பிள்ளையாரை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? அவர் நீரிலிருந்து தோன்றவில்லையா? மேலும் மற்ற எந்த விலங்குகளையும் போல அல்லாமல் யானைகளுக்கு ஒரு மொழி உண்டு. அதன் மாஹுத் அதனுடன் அந்த மொழியை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளுகிறான். பாதாள உலகத்தின் வீழ்ந்த சக்திகள் மனிதர்களுக்கு மொழிகளை கற்பித்ததை காணும்போது யானைகளுக்கும் பாதாள லோகத்துடன் ஒரு தொடர்பு இருக்கக்கூடும் என்று எனக்கு தோன்றுகிறது. மேலும் பாபேல் கோபுரத்தில் யாவே தெய்வம் மனித மொழியை குழப்பிய போது அரேபியர்களுக்கு அரபு மொழியை கற்பித்த சக்திகளில் அல்லாவும் ஒன்றாகும். அதனால்தான் அல்லாவை வழிபடுவது ஒரு சிகப்பு கொடி. நண்பர்களே, இப்போ பரிசுத்த வேதாகமம் விலங்குகளை சுத்தமானவை என்றும் அசுத்தமானவை என்றும் 2 வகைகளாக பிரிக்கின்றது. சுத்தமான விலங்குகளை படைத்த நமது கடவுள் அசுத்தமானவற்றையும் படைத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. சாத்தான் நம் கிரகத்தில் அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால்தான் புனித பவுல் இறைவனின் சிருஷ்டிப்பு விடுவிக்கப்பட வேண்டும் என்று பெருமூச்சு விடுகிறது என்று எழுதினார். மிக விரைவில் அது விடுவிக்கப்படும். இருப்பினும் அது தனியான ஒரு தலைப்பு. இப்போ வீட்டு பள்ளியை பற்றி பார்ப்போம். நீங்கள் இங்கே பார்ப்பது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில்
பள்ளிகளின் செயல்களை விளக்கும் ஒரு புத்தகத்தின் அட்டைப்படம். கிமு 2750 ஆண்டு வாக்கில் வாழ்ந்த மகாபாரதத்தின் சகாதேவனால் இந்த முன்னறிவிப்புகள் வெளிப்படுத்தப்பட்டதாக அது கூறுகிறது. மகாபாரத போரில் பங்கேற்ற 5 பாண்டவர்களில் அவர் இளையவர். சொல்லப்போனால் பல்லியும் ஒரு கலப்பு உயிரினம்தான். அது ஒரு பறவையைப் போல முட்டையிடுகிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக அதில் ஒரு மனித அம்சமும் இருக்கக்கூடும். இல்லை என்றால் புறச்சமயிகள் அதன் முன்னறிவிப்புகளை பற்றி இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மேலும் ஆந்தைகள் ஒருவரின் மரணத்தை முன்னறிவிப்பதை பற்றி என்ன? இது தங்கள் சொந்த வாழ்க்கையில் நடந்திருப்பதாக மக்கள் சொல்வதை நான் கேள்வியுற்றிருக்கிறேன். ஆங்கிலத்தில் த வாய்ஸ் ஓல்ட் அவுல் என்ற நர்சரி பாடல் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மனித ஆவியை பற்றியது என்று நான் நினைக்கிறேன். ஈஸ்டர் என்ற தேவதையுடன் எப்போதும் சித்தரிக்கப்படும் ஆந்தையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு குள்ள மனிதன் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆந்தை எப்படி தூங்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தூங்குவதைப் போலவே தான். மேலும் அது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் அந்த கலப்பின பரிதாபகரமான உயிரினங்களில் ஒன்றாக பிறக்கவில்லை என்பதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் நண்பர்களே. இந்த உலகம் 2 ராஜ்யங்களை பற்றியது. அதாவது கடவுளின் ராஜ்யம் மற்றும் பிசாசின் ராஜ்யம். பிசாசு நம்மை பாவம் செய்ய தூண்டி நமது முழு இனத்தையும் விழுங்க முயன்றான். ஆனால் கடவுள் நம்மை தம்முடைய ராஜ்யத்திற்கு திரும்ப அழைத்து செல்ல ஒரு வழியை கண்டுபிடித்தார். அதனால்தான் அவர் நம்முடைய பாவங்களுக்கு பலியாவதற்காக இயேசுவை அனுப்பினார். இன்று அவரை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது நம்மை கடவுளின் ராஜ்யத்தின் குடிமக்களாக்கி நாம் மரிக்கும் நாளில் பரலோகத்திற்கு இட்டுச் செல்லும். இவ்வாறாக பிசாசின் குழப்பத்தில் நாம் ஒருபோதும் சிக்கக்கூடாது நண்பர்களே. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.